ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் பிரித்திஸ் டைரி. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹோட்டலுக்குலாம் போனால் பூரி சப்பாத்திக்கு சன்னா மசாலா தான் வந்து கொடுப்பாங்க. ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம வீட்டிலேயே வந்து ரெடி பண்ணலாம். ஹோட்டலில் எப்படி அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து கிடைக்குதுன்னு நமக்கே தெரியாது. பட் வந்து இந்த வீடியோ மூலயமா கண்டிப்பாக ஹோட்டலில் நம்ம செய்கிற மாதிரியே வீட்டிலே வந்து நம்மளால் செய்ய முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கோங்க. கடலெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஏலக்காய் அண்ட் 2 துண்டு பட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து நல்லா வந்து பொரியட்டும். ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா இடத்துலையுமே பொரியணும். 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கணும். அப்போ தான் எந்த ஒரு குழம்பாகட்டும், எந்த ஒரு கிரேவி ஆகட்டும், அப்போ தான் வந்து சூப்பர் டேஸ்ட் வந்து ஃபுல்ஃபில்லாக வந்து கிடைக்கும். வெங்காயம் அந்தளவுக்கு நல்லா வந்து வதங்கணும். ஒரு அரை கைப்பிடி வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு தட்டி ஆட் பண்ணியிருக்கேன். பேஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நீங்கள் கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். பட் வந்து மசாலா, சன்னா மசாலா அப்படிங்கிறப்போ நமக்கு கிரேவியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஃபுல்லாக வந்து நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து தக்காளி நல்லா சுருங்கி வரணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 3/4 ஸ்பூன் வந்து மல்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கறி மசாலா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கறி மசாலா 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா ஸ்மெல் வந்து போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்க விட்டுக்கலாம். இப்போ ஒரு 150 கிராம் வந்து குக்கரில் வந்து கருப்பு கொண்டக்கடலை வேக போட்டிருந்தேன். உங்கள்கிட்ட வெள்ளை கொண்டக்கடலை இருந்தாலும் ஓகே தான், ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. பட் வந்து கருப்பு கொண்டக்கடலை உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை சேர்த்து பண்ணும்போதும் டேஸ்ட்டெல்லாம் வந்து மாறாது. எந்த கொண்டக்கடலை வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதை தண்ணி வடிச்சிட்டு மசாலாஸோடு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கோங்க. மசாலாவில் வந்து எல்லாமே வந்து இந்த கொண்டக்கடலையில் ஸ்பைசஸ் வந்து இறங்குற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கொண்டக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதை தனியாக வந்து தேங்காவோடு சேர்த்து வந்து கிரைண்ட் பண்ணிக்கிறேன். தேங்காய் தனியாக நீங்கள் அரைச்சி ஆட் பண்ணுறதுனாலும் ஓகே. பட் வந்து நான் கொஞ்சம் தான் இருந்தது, அதனால் இதோடய தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணும்போது அதில் என்ன சீக்ரெட் வந்து இருக்குன்னா, தயிர் வந்து மெயினாக ஆட் பண்ணுறாங்க. அதுவும் அந்த மசாலா வந்து நம்ம கொண்டக்கடலை வேக போட்டு அரைச்சிருந்தோம் இல்லையா, அதுவும் தான் இதோட சீக்ரெட், இந்த மசாலாவோட சீக்ரெட்டு. கண்டிப்பாக இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இதே ஸ்டைலில் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வந்து நமக்கு சன்னா மசாலா வந்து கிடைக்கும். இப்போது அந்த பவுடரையும் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் நான் கிரைண்ட் பண்ண தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா உப்பெல்லாம் பார்த்துட்டு நல்லா ஒரு மூடி போட்டு வேக விட்டுருங்க. இப்போது சைடில் பூரிக்கும் வந்து மாவு வந்து பிசைஞ்சு வச்சாச்சு. பூரியும் வந்து போட்டு எடுத்துடலாம். நல்ல சூடான எண்ணெயில் தான் பூரி போடணும். அப்போ தான் வந்து நல்லா பூரி வந்து உப்பி வரும். பூரி வீடியோ வேணும் அப்படின்னா, பூரி நல்லா உப்பி வரணும், அந்த மாதிரி உங்களுக்கு டிப்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போடுறேன். ஒரு 2-3 பூரி வந்து நல்லா வந்து சுட சுட போட்டு வச்சுட்டு இந்த சன்னா மசாலாவோடு சாப்பிடும்போது வேறு லெவலில் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நான் சொன்ன ப்ராசஸில் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது நம்ம சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. சைடில் பார்த்திங்கன்னா ஆயிலெலாம் நல்லா வந்து பிரிஞ்சு வரும். அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து ஆஃப் பண்ணிடணும். இப்போது மேலே வந்து கொத்தமல்லி தழை இல்லைன்னா கஸ்தூரி மேஸ்தி வந்து போட்டுக்கோங்க. போட்டால் வந்து இன்னும் நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். பட் என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை, அதனால் நான் போடலை. இப்போது சூடான பூரியோட இந்த சன்னா மசாலா வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டல் ஸ்டைல் சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. பூரியோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருந்தது. பூரிக்கு தான் சாப்பிடணும் இல்லை, சப்பாத்தி தோசைக்கும் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.